செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி சார்பாக நடத்தப்படும் ரோட் ஷோ உள்ளிட்டவைக்கு தடை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, அதாவது கடந்த சனிக்கிழமை இரவு தாவேகா பிரச்சார கூட்டத்தில் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சூழலை தொடர்ந்து தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கதிரேசன் என்பவர் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் அவர் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொதுக்கூட்டங்கள் நடைபெறுவதற்கு, சாலையில் பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள், பேரணிகள் நடைபெறுவதற்கு ஐநா சபை மற்றும் பொது சுகாதார நிறுவனம், தேசிய அளவில் பேரிடர் மேலாண்மை மற்றும் உள்ளிட்டவை பல்வேறு விதிமுறைகளை வகுத்துள்ளது. ஆனால் அது எவற்றிலும் பின்பற்றவில்லை. இருந்தாலும் எனவே இது போன்ற கூட்ட நெரிசலில் உயிர்ப்பலி ஏற்பட்டுள்ளது. எனவே உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வல்லுநர் உள்ளிட்டோர் அடங்கிய ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து உரிய வழிமுறைகளை வகுத்து போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், சாலை பேரணிகள் நடத்துவதற்கு முன்பு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை வகுக்க வேண்டும். அந்த வழிமுறையில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் முன் வைப்பு தொகை, இழப்பீட்டு தொகை, குரூப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை வகுத்திருக்க வேண்டும். அந்த விதிமுறையை அரசு உறுதி செய்த பிறகு, அரசாணை வெளியிட்ட பிறகு இனிவரும் காலங்களில் தாவேகா உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சாலைகளில் பொதுக்கூட்டம், சாலைகளில் தொண்டர்கள் சந்திப்பு, ரோட் ஷோ உள்ளிட்ட அனைத்து விதமான பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். அதுவரை அனுமதி வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த பொதுநல மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு வருகிற வெள்ளிக்கிழமை நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வர உள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.